இந்த மாதிரி போரிங்காக இருந்த எங்கள் வீட்டு டைப்பில் இந்த மாதிரி சூப்பராக மாற்றியாச்சு. அதுவும் வெறும் 100 ருபீஸில் வாங்கின ஒரு ஸ்டிக்கர் வச்சு. ரீசெண்டாக மீஷோலேருந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டிக்கர் வந்து ஆயில் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபு. நம்ம டைரெக்டாக மார்க்கரை வச்சு நம்ம போர்டு மார்க்கர் வச்சு எழுதக்கூட செஞ்சுக்கலாம். ஸோ அது ஒட்டுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒட்டின பிறகு அதுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒழுங்கு அசிங்கமாக தெரியும் மேலே. அண்ட் இதுக்கேற்ற சைஸு கரெக்டாக செக் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்து ரிமைனிங் இவ்வளோ இருந்துச்சு இன்னும். ஸோ அதை வச்சு வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீட்டாக பண்ணணும் அப்படின்னா என் ஒய்ஃப் தான் கரெக்டாக பண்ணுவாள். நான்லாம் இதெல்லாம் சொதப்பி விட்டுருவேன். ஸோ ஒரு சைட்லேருந்து அப்படியே ஒட்ட ஆரம்பித்து என்னோடய பழைய ஆதார் கார்டு இருந்துச்சு, அதை வச்சு அப்படியே சர்ன்னு இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தா. ரணகாலத்துலேயும் ஒரு குதூகலம் கேட்குதாங்கிற மாதிரி என் பொண்ணு வந்து என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஜாலியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த வந்துக்கிட்டு இருக்க ஸ்டிக்கரை மேலே வச்சு மூடிக்கிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு லுக் வந்துருக்கு. நம்ம ப்ராடக்ட்ஸ்னு பழைய ஃபோன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் பொண்ணு அதில் ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒயிட்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட டிஎம்க்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.